அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம புதிய முயற்சியாக மாறுவோம் மாற்றுவோம் என நமது தலைமை தன்னாளர் திரு கே அண்ணாமலை அவர்களுடைய அமைப்பில் நம்ம மாற்றத்தை எங்கிருந்து தொடரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து குழந்தைகளிலிருந்து தொடர்போம் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கான தொகை போட்டி, பேச்சு போட்டி, இந்த மாதிரி போட்டிகளை எல்லாம் நடத்தி குழந்தை பருவத்திலிருந்து நமது மாற்றத்தை தொடங்கி வைத்து அனைத்து வீரர்கள் அமைப்புக்கும் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஓய்வடையும் வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வீரர்கள் அமைப்பின் சார்பாக முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நடித்தவன் பின்னால செல்வதை விட படித்தவன் பின்னால் செல் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய வீரர்கள் சபையினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சுற்றுச்சூழல் தான் நம்ம மாறினது, இங்க இருக்கிற சுத்தம் செய்யறதுக்கு ரெண்டு மட்டும்தான் சுற்றுச்சூழல் நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட சுற்றுச்சூழல்ல நம்ம தனிப்பட்டு ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல்ல அங்கமா இருக்கக்கூடிய நமது பகுதியினுடைய மரங்கள், செடிகள், கொடிகள், அது மட்டுமல்ல நமது அருகே இருக்கக்கூடிய ஆறுகள், அதே போல குளங்கள் மற்றும் அனைத்து நீர்நிலைகள், இது எல்லாமே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதே போல இப்போ ஏன் ஆழியார் டேம் பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஆழியார் டேம்ல தன்னுடைய கொள்ளளவுக்கு என்ன கொள்ளளவுக்கோ அந்த கொள்ளளவு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தண்ணி நிற்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க ஆழியார் டேம்ல வண்டல் மண் நிறைய ஒவ்வொரு தடவை மழை பெய்யுது தண்ணி வரும்போதும் வண்டல் மண்ணானது அங்க சேர்ந்துட்டே இருக்கு. அவ்வாறு சேர்ந்து இருக்கக்கூடிய மண்ணை அப்பப்போ எடுத்தாங்கன்னா தான் அந்த டேம்ல தண்ணி நிறைய வச்சுக்க முடியும். அவ்வாறு எடுக்கிறது எளியா பிரச்சனை அப்படின்னு போய் நம்ம கேட்டோம்னா அங்கேயும் நம்ம அரசியல்வாதிகளா பிரச்சனை. ஏன்னு கேட்டேன்னா அந்த வண்டல் மண் எடுக்கிறது பார்த்தா ஆர்டிசியால சொல்றேன். அப்படி அவங்க எடுக்கிறதுக்கு வண்டிக்கு 2000 3000 போட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது. அந்த சண்டை மேல எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு மாசம் 2 மாசத்துலயே அந்த மண் எடுக்கிறது நிறுத்தி போறாங்க. இவ்வாறு எடுக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு? இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தான் பாதிப்பு. நமக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆதாரம் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன? அங்க ஸ்டோரேஜ் தண்ணி நிறைய நிற்கணும் அப்படின்னா கீழே மண்ணெல்லாம் எடுத்தாதான் தண்ணி நிற்க தண்ணி நிற்க நம்ம ஒன்றுலையே அவ்வாறு ஏதாவது பண்ணோம்னா அங்க போய் ஒரு அரசியல் பண்ணி அந்த தண்ணி குளத்துல மண் எடுக்கிறத திருப்பி போடுறாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிராக நம்ம அமைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி போட்டு இந்த நேரத்தில் கேட்கிறேன். ஏன்னா நம்ம தன்னார்வலர் சந்திரசேகர், மக்கள் செல்வா மற்றும் இங்க இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கணும். நாம் இயற்கை தலையில் நாம் சுத்தியலால் அழிக்கிறோம், பின்பு அதை நாமே எப்படி நகர்த்துகிறது என்று நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்ற ஒரு ஆய்வில் அறிஞர் சொன்னார். நம்ம இயற்கையை ஒவ்வொரு நாளும் கெடுத்துட்டே தான் இருக்கிறோம். அவ்வாறு கெடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இயற்கையினுடைய அழகு நம்மளுக்கு கெடுத்தே போயிட்டு இருக்கு. நம்ம இருக்கிறது இப்போ செயற்கை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வரோம். இயற்கை வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு பேராபத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஆபத்தை நம்ம உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு போட்டு கேட்கிறோம். அதே போல வீடானாலும் சரி நாடானாலும் சரி அதை சுத்தமாக வைத்துக் கொண்டு நம் கடமை தூய்மை என்பது நம் சுய நடவடிக்கைகளுக்கு வருகிறது. அதனால் நம்ம வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வைத்திருப்போம். அடுத்தபடியாக காற்று மாசுபாடு. இந்த காற்று எப்படி மாசுபாடு அடைகிறது அப்படின்னா நம்ம வாகனங்களிலிருந்து வரக்கூடிய புகை, அதிகப்படியான புகை நம்ம வாகனங்களிலிருந்து வருகிறது. அதனால புகையினுடைய அளவு குறைவான வாகனங்களை நம்ம வாங்குவோம். அவ்வாறு வாங்கும்போது நம்ம ஓசோன் படலத்தில் புகை மண்டலம் குறைஞ்சு ஓசோன் படலம் ஓட்டையாக தவிர்க்கலாம். அதனால நம்மளும் பெரிய அளவில்
நம்ம இந்த பூமிக்கு வந்து நல்ல காரியங்களை செய்ய முடியும். அடுத்தபடியாக மதுவை ஒழிப்போம். நமது தலைமை செயலாளர் அவர்கள் போதை ஒழிப்பு மாநாடு பொள்ளாச்சி ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் நிறைய பேர் கலந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் இருந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போதை பழக்கத்தால் வந்து நாடு சீரழிந்து வருது. அதை திருத்த வேண்டும் என்று நமது தலைமை தன்னார்வலர் திரு அண்ணாமலை அவர்கள் பெருமுயற்சி எடுத்து வர்றாரு. அந்த முயற்சியின் ஒரு அங்கமாக பொள்ளாச்சியில வந்து போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் வந்து போதை ஒழிப்பு அம்பாசிடர் அப்படின்னு ஒவ்வொரு கல்லூரியிலும் வந்து மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருந்தது. அது வந்து எல்லாருமே தெரியாமல் இருந்துச்சு. அவர் சொல்லிதான் வந்து போதை ஒழிப்பு அம்பாசிடர் வந்து நிறைய பேர் வந்து இங்க உருவாயிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம வந்து குடியிருக்கிறதுனாலே போதும். அடுத்து வந்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவராக நிறுத்தி குடி போதையை ஒழித்து போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு நமது தலைமை தன்னார்வலர் எடுத்திருக்கிற முயற்சியை வந்து உறுதுணையாக இருக்குமான்னு கேட்கிறேன். இப்போ வந்து கஞ்சா ட்ரக்ஸ் வந்து கல்லூரிகள் வந்து அதிகப்படியான போக்குகள் எடுத்துட்டு வருது. நாம வந்து இதை தடுத்து நிறுத்தணும். யாரோ வெட்டி போறாங்க, நமக்கு எல்லாம் அப்படியே வெட்டிட்டு வராம யார் கஞ்சா விற்கிறாங்க, யார் அடிக்கிறாங்கிறது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம காவல்துறைக்கு தகவல் கொடுத்து இனிமேல் நம்ம மாணவர்கள் வந்து சீரழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு கஞ்சா விற்கிறவங்க அபிவிக்கிறவங்க எல்லாம் வந்து போதும். அவங்க வந்து அரசு எடுத்துருவாங்க. அதனால வந்து நம்ம மாணவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். மாணவர்கள் காப்பாற்றப்பட்டால் நமது சமுதாயம் காப்பாற்றப்படும். சமுதாயம் காப்பாற்றப்பட்டால் இந்த நாடு நல்ல வளர்ச்சி அடையும். நாடு வளர்ந்தால் நாமும் வளர்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றிவார்கள். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த உரையை தொடங்குகிறேன். மரம், பெண், குடும்பம், குழந்தை இது எல்லாத்தையும் சேர்த்து என்னை பேச சொல்லி அழைச்சிருக்காங்க. ஒரு பெண் பிள்ளைக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு நாட்டை முன்னேற்ற முடியும்ன்றத வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா பெண்களுக்கும் வந்து படிப்பு இன்றியமையாததுன்றது தெரிஞ்ச விஷயம்தான். வேரோடு இருக்கும் மரம் புயலிலும் சாயாது. அதுபோல நல்ல சுற்றமும் பெரியவர்களின் துணையும் கொண்டவர்களை பகைவரால் கூட அழிக்க முடியாது, வீழ்த்த முடியாது.
10 கிணறுகள் ஒரு குடத்திற்கு சமம். 10 கிணறுகள் ஒரு குடத்திற்கு சமம். 10 குளங்கள் ஒரு ஏரிக்கு சமம். 10 ஏரிகள் ஒரு பிள்ளைக்கு சமம். 10 பிள்ளைகள் ஒரு தாய்க்கு சமம். ஒரு தாய், மரம்தான் தாய். மரம் தாய் என்பதை மனிதா நீ மறந்தாய். இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மரம் என்பது தாய், தாய்க்கு சமானம். ஆனா மனிதராகிய நாம அதை மறந்துட்டே வரோம். அதை மறக்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நாம் மரங்களை நட வேண்டும். ஏனென்றால் பூமிக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. அப்துல் கலாமுடைய ஒரே ஒரு விஷயத்தையும் அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் இங்க வந்து கோட் பண்ணிருப்பேன். அதாவது கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணை வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது. இதை வந்து என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. எல்லாத்தையும் திரும்பி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் ராஜு. நான் தமிழ்நாடு காவல்துறையில் 36 வருடங்கள் பணிபுரிந்து 2024ஆம் ஆண்டு விழுப்புரம் பெற்று இந்த ஓடிவாளத்தில் வீரர்கள் சார்பாக நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 15 டேஸ் முன்னாடி அவனோட அன்பு சகோதரர் அட்வொகேட் திரு ரவிக்குமார் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். காவல்துறையில் வந்து ஓய்வு பெற்றவர்கள், நேர்மையாக பணி கொடுத்தவங்க கொஞ்சம் ப்ளீஸ் அமையாது, யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு எங்கிட்ட தான் கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 4 நிமிஷம் எடுத்து தர்றேன், எடுத்தாலே இல்லை நீங்கள் ஒரு 4 பேருக்கு கேளுங்க, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, நம்ம ரெண்டையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் பேசல, நானும் பேசல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பொள்ளாச்சியில் வீரர்கள் சார்பாக ரத்த தானம் அங்கே வந்திருந்தார் ரவிக்குமார் அட்வொகேட். அப்போ நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஆள் கேட்டுருக்கீங்க, செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், டிஸ்கஸ் பண்ணலாமா? இல்லை சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னேன். சரிங்க அப்படின்னேன். திரும்ப கேட்டேன், யாரை சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்? கொடுத்தா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு அப்போ வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. காவல்துறையில் நான் வேலை பார்த்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். செல்வர் இருக்காரு, செல்வா இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். நான் அப்படியே வளர்ந்துருக்கேன். 1988 ப்ளீஸ் வந்து அமைதியாக இருக்கு பின்னாடி. 1988 என்னோட 20வது வயதில் நான் காவல்துறையில் பணி சேர்ந்தேன். நான் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 காவல் நிலையத்தில் தான் வேலை பார்த்தேன். மீதி இருக்கக்கூடிய 30 வருடங்கள் சிஐடி துறையில் வேலை பார்த்தேன். தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறையிலே வேலை பார்த்துருக்கேன். அதனால இந்த சொல்லாமல் எனக்கு தெரியல, அந்த பழக்கம் எனக்கு வரல. ஆரம்பத்திலே எனக்கு அது வரல, வரவும் வராது. அதனாலதான் நம்முடைய தலைமை செயலர் திரு அண்ணாமலைஜி அவர்களுடைய அமைப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் சும்மா இருந்தேன். கோயிலில் எங்கெல்லாம் போயிருக்கிறான், எனக்கு போக பிடிக்கல. எனக்கு பிடிச்ச தலைவர் ஒரே தலைவர் அவர்தான். இன்னொரு முக்கிய காரணம், அவரும் என்னுடைய காவல்துறையில் எனக்கு மேலதியாக பணியாற்றுவார். அந்த ஈர்ப்பு எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இந்த அமைப்பில் சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். மென்மேலும் பணியாற்றுறேன். என்ன சொல்ல போனால், காவல்துறை மீது பொதுமக்களுக்கு ஒரு சில அச்சங்கள் இருக்குது.
தேவையில்லை. காவல்துறை கண்டு அகற்றப்பட வேண்டும். அவர்களுக்காக பணியாற்றி செய்கிறாங்க. நம்மளா இருந்தோம்னா எந்த பயனும் நமக்கு தேவையில்லை. ஊரில் போறீங்க, ஹெல்மெட் போடல குடிச்சுக்கிறாங்கன்னா வெளியதான் செய்யணும். தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு தான் முதல்ல வேணும். நம்ம முதல்ல ஹெல்மெட் போட்டு போகணும், லைசன்ஸ் வச்சுக்கணும், இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் எல்லாம் கேஸ் போடுறாங்கன்னா இன்சூரன்ஸ் யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. இதை கரெக்டாக வச்சுட்டா அவங்களுக்கும் வேலையில் நம்மளுக்கு நிம்மதியாக போயிடலாம். இந்த மாதிரி ஓடி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடந்தது. இவ்வளவு பொதுமக்கள் வந்திருக்காங்க, அமைப்புச்சாங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி வணக்கம். தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு, உலகிலேயே சிறப்புமிக்க நாடு நமது தேசம், இந்திய தேசம்தான். உலகத்திலே இல்லாத நலன்களும் வளங்களும் உலகிலே பெற்ற நமது நாடு மிகச்சிறந்த நாடு. அதனால் தான் உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் இந்தியாவிലേക്ക് வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருந்த நாடு மலைவளம், நீர்வளம், நிலவளம், ஆறுகள், குளங்கள், ஏரிகள் அனைத்தும் நம்ம மன்னர் காலத்திலே பாதுகாக்கப்பட்டு வந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நாளாக அரசியல் வந்த முன்னாடி காமராஜர் காலத்திலே வந்து கிட்டத்தட்ட உணவு கிடைப்பதற்காக ஒரு 20 அணைகள் பக்கமாக நமது நாட்டில் கட்டப்படும். அந்த அணைகளை அதை பராமரிப்பதற்கு கூட ஒரு துணிவும் தொழில் இல்லாத ஒரு அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் தான் வந்து மக்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் மனப்புறம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர மக்களுடைய ஒரு அபிப்பிராயத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த அணைகளிலிருந்து நீர் பாய்ச்சுவதற்காக கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். எந்த விவசாயிக்கு தண்ணீர் செல்கிறது, எந்த விவசாயிக்கு தண்ணீர் பாயவில்லை என்று பார்ப்பதற்கு கீழ்மட்டத்திலிருந்து வருவது, மேல்மட்டத்திலிருந்து வருவதில்லை. அதற்கு ஒரு தலைவர், அதற்கு ஒரு அதிகாரி, அதற்கு கீழ்மட்ட அதிகாரி, யாரும் எந்த ஒரு பொறுப்பு இல்லாத நிலையில் தான் பொறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தவிர ஆங்கில தூவாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய லேம்புகள் தூரா இருக்கிறாங்க. அப்படியே அதிமுக பூரா அளந்துட்டாங்க. நம்ம நாட்டுக்கு பார்த்தா வெளிநாட்டுக்கு ஆரம்பிச்சு உடையோ உடையாது மலையை உடைச்சி அந்த மலை வளத்தை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பலனையை எடுத்துட்டாங்க. எந்த காலையில் வந்தாலும் மரங்களையெல்லாம் வெட்டி காசு பண்ணிட்டாங்க. எவ்வளவு இயற்கை வளம் பண்ணிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அறிவியல் சொன்னாங்களா? அவங்க எல்லாம் வெட்டிட்டாங்க. சாலைகள் அந்த உரங்களை ஏரிகளுக்கு கொடுக்கணும், பராமரிக்க முடியாமல் பட்டாளத்துக்கு ஆளுநர் தவிர சமூகத்தில் மக்கள் என்ன பாடுகிறார்கள் என்பதைதான் ஒன்று கவனிக்க வேண்டும். 1960 சமுதாய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தார்கள். பஞ்சாயத்து இருக்கிற துறையை வந்து ஊரகப்படுத்துவதுதான் இந்த ஊர் மேம்படுவதற்காக பெரிய திட்டங்கள் போடுறார்கள். அந்த காலத்தில் பெரிய மேலை சாதாரண அப்படி போட்டுதான் நமது இந்தியா முழுவதும் எந்தெந்த திட்டங்கள் வருவார்கள். உணவு பெறுவதற்கு மக்களோட கட்டுப்பாடு, நீர்ப்பாசனம், சாலைகள், கல்விகள் என்று அனைத்து துறைகளிலுமே மக்களுக்கான நீட்டி எல்லாத்தையும் முன்னெடுக்கும் வழியில் இருந்தார். சுகாதாரத்துக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டியிருந்தார். எங்கள் காலத்தில் நான் இந்த ஊராட்சி பணியாற்றிய காலத்தில் மாமரம், தென்னை மரம், சப்போட்டா, இன்னும் உரங்களுக்கு இயற்கை உரங்களுக்காக இயற்கை உர பயிர்கள் விநியோகம் பண்ணி கோவை நாட்டில் பார்த்தா கோவை மாநில இல்லை. அப்போ நாங்கள் இலவசமாக கொடுத்தோம். ₹1 தென்னை கொடுத்தோம், கோழி கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம். மக்கள் சொன்னாங்க என்னென்ன சுகாதார கொடுத்தோம், அம்மை ஓட்டு கொடுத்தோம். அப்போ கூட்டுறவு சங்கங்கள் அமைச்சு
சுற்றுலா பயணிகள் எல்லாம் சிரமடைந்தா இன்னைக்கு நல்லா இருக்கும். பராமரிப்பு இருக்காங்க நம்ம அதிகாரிகள். ஆகவே நம்ம விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய போக்கு மாறி விவசாயிகள் போக்குகள் யார் என்ன குறைகள் சொல்கிறார்களோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதை கேட்பதற்காக ஒரு கூட்டணும் ஆர்ப்பாட்டம் செய்வது கேட்டுக்கொண்டு எல்லா நாடுகளும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நேரம் சொல்லலாம். கல்விக்காக இந்த ஒரு அவசர உலகத்திலேயே காந்தியோடைய அகிம்சையால கடைபிடிக்கிறத அண்ணா வந்து நமக்கு எல்லாருக்கும் உணர்ந்திருக்கிறாரு. அவரை கௌரவிக்கும் விதமா கோரிபாளையம் வீட்டு அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம். அது போல அவருக்கு சிறப்பு ஒரு நினைவு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சட்ட நேரத்தில் இப்போ நாங்கள் ரெடி பண்ணோம். அதை அண்ணாவுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் கொடுக்குறேன். காந்தி போடுறோம் அகிம்சைக்காக அவர் அண்ணாவுக்கு ஒரு ராட்டியம் பரிசு கொடுக்குறோம். இது சட்ட நேரத்தில் ரெடி பண்ணோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ச்சனா பாபுரன் மேலம். ஆனா நம்ம உருவானதை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிவிக்க வாய்ப்பு கம்மி. ஆனா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால கிணத்துக்கடவு அருகே ஒரு கிராமத்துல தனிநபர் உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தொடங்கி கல்குவாரிகளை வந்து அதிகப்படியான கனிம வளங்களை எடுத்து பாழாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தனியா யாரையுமே கூப்பிடாம தன்னோட வீட்டிலேயே தனியா ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி 8 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து 8 கல்குவாரிகளை மூடி அரசாங்க உத்தரவு வந்த பின்னிட்டுதான் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார். அவர்களுடைய ஆவண போராட்டத்தினால் அங்கே 8 கல்குவாரிகள் மூடப்பட்டுள்ளது. அதற்காக எங்களுடைய வீரர்கள் சார்பாக ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம்
இந்த மாதிரியான லீடர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்ம விவசாயம் சம்பந்தமான குடும்பத்துல நம்ம பிறந்தோம், பார்க்கிறோம். ஆனா என்ன போனது வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு போனோம். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரோட முழு ஆசிரியர் நம்ம இருக்கிறோம். பாருங்க, நிறைய பேர் வந்து நிகழ்காலத்தில் இல்லாத பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை பேர் வந்து டைம் ஒதுக்கி வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க, அதை கேட்கிற மனப்பான்மையோட நம்ம எல்லாம் இருக்கோம். எல்லாம் இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்களா? பொள்ளாச்சியில புது ரோடு ஒரு ரோடு இருக்கு. இப்ப மகாலிங்கோட சாலை போட்டிருக்காங்க, அரிச்சல் மகாலிங்கோட சாலை போட்டிருக்காங்க. அந்த ரோடு எது ஃபேமஸ்ங்க? ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் இல்லைங்களா? எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்காங்க, எம்எஸ் இருக்காங்க, யூரோ இருக்காங்க, இஎன்டி இருக்காங்க, பல் டாக்டர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, யோகா கிளாஸ்ல வெறும் உடலுக்கான பயிற்சி மட்டும் யோகா வந்து கிடைக்காதுங்க. அந்த புது ரோட்ல இப்ப சமீப காலங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மனநோய்க்கு மருத்துவர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் மனநோய்க்கு மருத்துவர் வர ஆரம்பிச்சிருக்காங்க? அப்ப யோகான்னு நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸ் நினைச்சுக்கிறோம். உடல், மூச்சு, மனம் மூணையும் இணைப்பது யோகான்னு சொல்லுவாங்க. பாருங்க, விவசாயம் பார்த்துட்டு நானு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 பேருக்கு நம்ம கோர்ஸ் எடுத்துக்கிறோம், கிளாஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பேசுங்க இல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்க மைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்தவரோட ஒய்ஃப் ஒரு இவ்வளவு பெருசா இருப்பாங்க, ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அட்வொகேட். அட்வொகேட் முதல்ல என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? வாய் வேணும் இல்லைங்களா? ஆனா அந்த வாயில வந்து பேசுறது வந்து நோஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா அவங்களால பேச முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, பல வைத்தியங்கள் பார்த்து ஒண்ணுமே முடியாத ஒரு காலகட்டத்துல எங்கிட்ட வந்தாங்க. படிச்சிருந்தா எமோஷனலான சப்ஜெக்ட் வந்து வக்கீல் பேச முடியும். என்ன காரணம்? அவங்களுக்கு பிரெத் எடுக்கிறது அவ்வளவு சிரமம். அப்ப நான் சொன்னேன், உடல் தாண்டி நம்ம மூச்சு வந்து நல்லா இருந்தா அட்வொகேட் பேச முடியும். அப்ப அவங்களோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஃப் அடிக்கிறதுல 15 மெடிசன் சாப்பிட்டு ஒரு நாட்கள்ல இன்னைக்கு போன போதும் ஒரு மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது ப்ரிகாஷனரி. புரிஞ்சுக்கிறாங்க? அதனால ஏதோ யோகா அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் உடலுக்கு மட்டும் இல்லைங்க, மூச்சு மனம் சம்பந்தப்பட்டது. பாருங்க, வர 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிஏ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல காலையில் 10 மணிக்கு எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, பொதுமக்கள் அட்டன் பண்ணலான்ட்டு. சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஈவினிங் அட்டன் பண்ண கொடுக்குறது. நான் யாரெல்லாம் யோகா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாரும் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. யாரும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாராவது புது ரோடு மட்டும் போகலான்னு நினைக்கிறீங்க? புது ரோடு மட்டும் போகலான்னு நினைக்கிறீங்க? அவங்க கையில் இல்லை. பாருங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு விஷயத்த ஒன்னே சொல்லி நான் நினைவு பண்றேன். வெறும் யோகா மட்டும் நம்ம சொல்லி தரீங்க. நாங்க இதுவரைக்கும் ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகள் பக்கம் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். நாங்க எங்களோட வாழ்வுகளை மையத்தில் ரகசம்பது கட்டிங்க 600 புகை மரம் ஒரு 2.5 ஏக்கர் வளர்ந்துருக்கிறோம். இண்டிவிஜுவல் பாருங்க, தைவான் ஒரு கிளாஸ்க்காக போயிருந்தேன். ஒரே ஒரு பழக்கொடை சாப்பிட்டு என் மனைவி வந்து வாயில் எடுத்து கீழே போடலான்னு கீழே எடுத்து போட்டாங்க. என் கூட வந்து ஒரு லேடி, தைவான் லேடிங்க, வேகமா ஓடி போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல அந்த பழக்கொட்டை எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தன்னோட ஹேண்ட் பேக் வச்சாங்க. நாங்களாம் பதறிட்டோம். அந்த 5 பேர் என் கூட வந்தாங்க, என் குழந்தை கொண்டு. எதுக்காக நீங்க எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொன்னது என்னன்னா, எங்க நாடு பொல்யூட் ஆகுது நான் விருப்பமானேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, எங்க நாடு பொல்யூட் ஆகுது விரும்ப மாட்டாங்க. உங்க நாட்டுல சாதாரண விஷயம், எங்க நாட்டுல அப்படி இல்லை, சாதாரண பழப்படி போற இடத்துல போடுன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க எதுக்காக கூட்டிருக்கிறோம்? எதுக்காக கூட்டிருக்கோங்க? சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் கூட்டிக்கிறோம். ஒரு சின்ன பேப்பர், ஒரு சாக்லேட் பேப்பரோட நம்மளோட காரில் வெளியில் போட நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா இல்லைங்க? அதுவும் போட வேண்டிய இடத்துல போடுறதுக்கு
வச்சிருக்காங்க. அவரோட வழிகாட்டுதல் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஏன்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழும் கடையில் எல்லாரும் போய் வேணும். ஆனால் சிறப்பாக செய்கிறவங்களோட ஸ்டேஜுக்கு நான் வராமல் இருக்க மாட்டேன். அதனால நீங்கள் என்னை அழைச்சிட்டாங்க, இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்போ வேணாலும் எழுதி தொடர்பு கொள்கிற மாதிரி எங்களோட கல்யாண மண்டபம் ஈஸ்வரன் நாளாக பேர் அதில் ஒரு போர்டு போட்டுருக்கோம். வாழும் கலை பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். எக்கச்சக்கமான பேர் டிப்ரெஷன் வெளியில் வந்திருக்காங்க. என்னோட ஒரு 15 வருஷம் டீச்சிங்ல ஒரு 15 சூசைட் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். 15 சூசைட் சின்ன வேலையை வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்ன காரணம்னா நம்ம இல்லைங்க, எனக்கு ஒரு லீட் இருக்காரு அவங்களோட வழிகாட்டுதல்ல 182 நாடுகளில் எங்களை மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் போய் மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு விழிப்புணர்வு கொண்டு வராங்க. உடல் நல்லா இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றீங்க, ஆமா இல்லைங்களா? அதனால எல்லாரும் அவசியம் கலந்துருக்க பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சிவராம் ஆனந்த் இவர் வந்து அரசு பள்ளி ஆசிரியர், அதாவது 1 to 5 வரைக்கும் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர். அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எங்க போனாலும் பள்ளிகளுக்கிடையே வந்து கலை திருவிழான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அரசு பள்ளிகளுக்கிடையே கலை திருவிழான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். 2 வருஷமா தொடர்ந்து முதலிடம் ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கிற அரசு பள்ளிகளுக்கிடையே கலை திருவிழா அதுல வந்து 2 வருஷம் தொடர்ந்து ஆலாங்கடல் பள்ளி ஸ்கூல்ல ஒரு 35 குழந்தைகள் இருப்பாங்க, 30-40 பேர் இருப்பாங்க. அதுல இவரோட ஸ்கூல் இவர் வந்து அந்த குழந்தையை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு போட்டிகளையும் குறைந்தது 3-4 போட்டிகள்ல அந்த மாநில அளவில் அரசு பள்ளியில மாநில அளவில் 2 வருஷம் முதலிடம். கொரோனா காலத்துல இல்லைங்களா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வீட்டுல முடியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது எந்த வகையும் வருமானம் ஈட்ட முடியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அப்போ வந்து ஒரு 500க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு 25 குடும்பத்துக்கு மாசம் 40 நாளைக்கு ஒரு முறை அவங்களுக்கு 40 நாளுக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் என்ன செய்யறதுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வந்து இப்போ வரைக்கும் இந்த மாசத்து வரைக்கும் சார் கொடுத்துருக்காரு. அவரோட சம்பளத்துல அவரோட தேவைக்கும் போக, அதாவது அவருக்கு 100 ரூபாய் சம்பளம்னா அவரோட தேவை 15 ரூபாய்னா 85 ரூபாய செலவு பண்ணிடுவார் இந்த விஷயத்துக்காக. குழந்தைகளோட முக்கியமா இது வந்து தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், அவர் வந்து 2-3 குழந்தைகளை வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண குழந்தைங்க படிக்க முடியாது, அதாவது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு பள்ளியில படிக்கிறதுக்கு எல்லா வசதி கிடைச்சிடும், வசதி கிடைக்காது. படிக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்காது இல்லையா, அதெல்லாம் வந்து சாரோட சொந்த வாங்கி கொடுத்து 2 படிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிறைய சொல்லிட்டு போனா இவர் உருவாக்கின ஒரு குழந்தை மேடையில ஏற்கனவே எனக்கு ஒரு சின்ன ஆசை. சம்யுக்தா இந்த பொண்ணு வந்து இப்ப இந்த பொண்ணு வந்து 12th படிக்கிறாங்க. 1 to 5 வரைக்கும் இவர்கிட்ட படிச்சாங்க. ஆலாங்கடல் ஸ்கூல்ல 1 to 5 வரைக்கும் படிச்சாங்க. இப்ப இந்த பொண்ணு அச்சீவ் பண்ணணும்னு சொல்றேன். அத்தனை இது வரைக்கும் ஒரு 100க்கு மேற்பட்ட சர்டிபிகேட்ஸும் மெடல்ஸும் வாங்கியிருக்காங்க. கபடியில ஜூனியர் கபடியில டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளையாண்டுருக்காங்க. ஸ்டேட் லெவல் செலக்ட் ஆகி விளையாண்டுருக்காங்க. காலையில 5 மணி 4 மணி 5 மணிக்கு இவர் வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த பொண்ணு பிராக்டிஸ் எங்கேயோ, அந்த பொண்ணு பிராக்டிஸ் எங்க பண்றாங்களோ அவங்க கொண்டு போய் விட்டுவாரு. பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்துடுவாரு. இது எப்படி நடக்குது? 1 to 5 வரைக்கும் தான் இவர் என்ன படிச்சாங்க. இப்ப பொண்ணு 12th படிக்குது. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு A to Z எல்லா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் பேக்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் கிடையாது, படிப்பு நம்பர் 1. அந்த ஆனவல் கேட்டீஸ்ல படிக்கிறாங்க, படிப்பு நம்பர் 1. இந்த மாதிரி ஆசிரியர் வந்து நமக்கு எல்லா பக்கம் கிடைக்கணும். ஏன் வந்து இத்தனை குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ஏன் வந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு உந்துதலா இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள உந்துதலா இருக்கணும், அதுக்காக கொண்டு வந்திருக்கோம். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா கசிதாவும் பிரதேசாவும் லாஸ்ட் இயர் சேம் கிளாஸில் வந்து டிவிஷன்லாம் செலக்ட் ஆகி ஸ்டேட் சென்னையில் நடக்கிற மேட்ச்சுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாங்க. இப்போதைக்கு நோட் போயிட்டால் கசியில் வந்து 90 கேஜி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பிரதேசமும் அதே சேம் 90 கேஜி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வரப்போட 2026 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போட்டிட்டு வருவோம். இவங்க வந்து எங்க ஊர் பொண்ணுங்க. எங்க ஊர் சாதாரண ஊர்ல ஸ்போர்ட்ஸ்ல நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. அவங்க மெயினா அவங்க கவனிக்கிறதா எங்க மிகப்பெரிய விழா. எங்க ஒவ்வொரு எல்லா பக்கத்தையும் நாங்கள் கவனிக்கிறோம். இதெல்லாம் எங்க ஊர் குழந்தைங்கன்னு சொல்றத எங்களுக்கு ரொம்ப பெருமை. இவங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையில கைத்தளத்துல எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும். இவர்களுக்கு நன்மை செய்வாங்க. இப்போதான் சூர்யா பாலாஜிலே வேலை கிடைக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு நிலப்பிடிச்சு வளர்வதற்காக ஜி உள்ள வர்றீங்க ஏங்க கையுள்ள வருதுங்க. ரஜினி அவர்களை மேடை அழைக்கிறோம். வாலிபால்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்காங்க. இப்ப அந்த வாலிபால் ரயில்வேல அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ண போறாரு. இதுவும் எங்க ஊருக்கு ரொம்ப பெருமை. இதுல ரஜினி அவர்களை மேடை அழைக்கிறோம். அவருக்கு பரிசு வழங்க திரு வைத்திய ரவியன் அவர்களை அழைக்கிறோம். உள்ள வாங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஒரு மத்திய அரசு வேலைக்கு போறாரு. அதுவும் விளையாட்டுத்துறை மூலியமா ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாலன் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். இவர் அரசு அதிகார துறையில் இருந்தாலும் சீதப்பள்ளத்துல திருக்கோயில்ல தன்னோட சொந்த செலவெல்லாம் போட வச்சிருக்காரு. இதுவரைக்கும் 50 கோயில்ல அவரோட டீமும் அவரும் சேர்ந்து போட வச்சிருக்காங்க. அதுக்காக பாராட்டி அவருக்கு நினைவுபடுத்தி வருவதற்காக அவர்களை நடைபெறுகிறோம். மாயத்து அவர்களை மேடை வைக்கிறோம்.
அற்புதமாக எவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டோம். எவ்வளோ பெரிய பெரிய மாநாடு பொதுக்கூட்டங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு ஒரு மன திருப்தி வந்து இன்னைக்கு நம்ம கோடிப்பாளையம் பகுதியில் இன்னைக்கு நீங்க நடத்துகிற இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் அற்புதமான குழந்தைகளிலிருந்து மகளிரிலிருந்து தூய்மை பணியாளர்களிருந்து விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் சமூகத்தில் நிறைய பணிகளை செய்து கொண்டு வருபவர்கள் நிறைய விருதுகளை வாங்கிய குழந்தைகள் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்கள் என்று ஒவ்வொருவருக்குமே நீங்கள் அடைந்த மரியாதை மாற்றும் மேன்மேலும் அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு உற்சாகம் தந்து இந்த பகுதியில் மட்டுமல்லாது ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணுன்றது முன்னுதாரணமாக நடத்திய நமது கோடிப்பாளையம் பகுதியுடைய வீரர்கள் குடும்பத்தினர் மகேந்திரன் உட்பட வீரர்கள் குடும்பத்துடைய அத்தனை அங்கத்தினர்களுடைய உண்மையிலே அவருடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பாளர்களை கொண்டு நான் இன்னைக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் இன்னைக்கு இது ஒவ்வொரு அவங்களுடைய நிகழ்ச்சி இல்லாமல் மக்களோட நிகழ்ச்சி, குழந்தைகளோட நிகழ்ச்சி, பெண்களோட நிகழ்ச்சி, இயற்கை பாதுகாக்கணும், மண்வளத்தை பாதுகாக்கணும், நம் சமுதாயத்துக்கு அக்கறை கொண்ட நபர்களாக நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்து நினைக்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம வந்து கலைஞரை பாரம்பரியமான கலை நிகழ்ச்சி அழித்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஊர் பகுதியுடைய விஞ்ஞான கலைக்குழு, பரதநாட்டிய கலைக்குழு மற்றும் பல்வேறு பகுதியில் ஓவிய போட்டிகள் நடத்தி எல்லா குழந்தைகளும் ஆர்வமாக நடந்து ஊர் மக்களை எல்லாம் அழைத்து அவர்கள் மரம் செடி கொடிகள் எல்லாம் கொடுத்து அது வந்து தானியம் நம்ம சாதாரண எல்லாம் போனோம்னா டீ காஃபி கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நவதானியம் லட்டு, அது மட்டும் இல்லாமல் ராகி கூழ் கொடுத்து எப்படி நம்முடைய பழக்க வழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய அன்றாட மருத்துவர்கள் எல்லாம் போட்டு நம்ம எப்படி நம்முடைய அன்றாட வாழ்வை எல்லாம் நாம் மாற்றி வைக்க வேண்டும், உடலை எப்படி நாம் பேணி காக்க வேண்டும், இப்படி பல்வேறு துறை வல்லுநர்கள் ஒரு வழக்கறிஞர்களை அழைத்து இப்படி ஒவ்வொரு துறைகளிலுமே நம்முடைய மருத்துவர்கள் ஐயா பேசினார்கள். ஐயா வந்து 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய இயற்கை உணவுகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இயற்கையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒவ்வொரு துறையினுடைய வல்லுநர்கள் பேசும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருந்தது. அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த விழாவுக்கு வந்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த விழாவுக்கு என்னையும் அழைத்து பெருமைப்படுத்தி உங்களை எல்லாம் நான் நன்றியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த மகேந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நல்ல ஒரு உற்சாகமான கையெழுத்தை கொடுப்பதற்கு அண்ணன் மதராஜன் அவர்களுக்கும் விமல்ராஜன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் பாலாஜியன் அவர்களுக்கும் அட்வொகேட் ரவியன் அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் வைத்தியர் ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் துளசி ராஜன் அவர்களுக்கும் விஷ்ணுகுமார் அவர்களுக்கும் ரிஜித் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் சபரியன் அவர்களுக்கும் ரூபையன் அவர்களுக்கும் தீனா அவர்களுக்கும் பெயர்த்திருக்கிற ஒரு நபர்கள் கொஞ்சம் சில நபர்கள் மாத்திரமே இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அல்லாமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த கிராமத்துடைய அத்தனை பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த மேடை இந்த அதிகமான மண்டபத்தை கொடுத்து இந்த சுற்றுச்சூழல் ஏற்படுவதற்கு உறுதியாக இருந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய வீரர்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த மண்ணுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும்
ஆதரவாக இருந்து நம்ம நம்முடைய